சமூகத்தில் மாற்றம் ஏற்பட ஜமீன்தார் ஒருவர் தனது வீட்டுக்கு இன்னொரு ஜமீன்தாரை விருந்துக்கு அழைத்திருந்தார். விருந்தாளி வரும்பொழுது மாளிகை பளபளப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாளிகையை சுத்தப்படுத்தி அலங்காரமாக்கும் வேலை நடந்தது. அந்த மாளிகையில் நடுநாயகமாக பிரம்மாண்டமாக இருந்த பளிங்குகளால் ஆன படிக்கட்டுகளை பளபளப்பாக்கும் வேலையும் நடந்தது. வேலை செய்பவர்கள் மேலே இருந்து துடித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த ஜமீன்தார் ஒருவனை பார்த்து, "ஏன் மேலே இருந்து துடிக்கிறாய்? கீழே இருந்து துடைத்து கொண்டு போ" என்றார். வேலை செய்பவர்கள் திரு திரு என முழித்தார்கள். அந்த படிக்கட்டுகளை எப்படியும் துடைக்கலாம், ஆனால் எது அதிக பலனை தரும்? கீழே இருந்து துடைத்தால் அதிகபட்சம் 4 படிக்கட்டுகளை துடைக்கலாம். அதற்கு மேல் துடைத்த படிக்கட்டுகள் மீதே கால் வைத்து ஏற வேண்டியிருக்கும். அது மீண்டும் அழுக்காகுமே என்று வேலை செய்பவர்கள் நினைத்தார்கள். சரி, நமக்கு எதற்கு இந்த வம்பு? ஜமீன்தாரர் என்ன சொல்கிறாரோ அதை செய்துவிட்டு போகலாம் என்று அனைவரும் எண்ணி அவர் சொல்லியபடி துடைத்தார்கள். எப்படி படிக்கட்டுகளை மேலே இருந்து துடைத்தால் அது அதிக பலனை தருமோ, அதேபோல் மேலே இருப்பவர்கள் சுத்தமாக இருந்தால் அது சமுதாயத்தில் வேகமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சமூகத்தை மாற்றும் எழுச்சி உணர்வு மிக்க இளைஞர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இவர்களால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கும் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும்.